ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் vlog. அது எப்படின்னா, நம்ம தேனியிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க திருக்கோஷ்டியூர் அப்படின்ற ஊரில் விளக்கு கோயில், நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கோயிலுக்கு இப்போ நம்ம விளக்கு போட்டு விளக்கு எடுத்து சாமி கும்பிட்டு வர தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு நான் ஒரு 5-6 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது இந்த பௌர்ணமி நிலாவை பார்த்துட்டு சூப்பராக தெரிஞ்சிச்சு. அதை வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போனது வந்து ஃபஸ்ட்டு லேடிஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேன் பிடிச்சி ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே இந்த கோயிலுக்கு லாஸ்ட்டாக போய் சாமி கும்பிட்டு பௌர்ணமி வந்ததுமே விளக்கு எடுத்துகிட்டு இந்த கோயிலுக்கு எப்போ போவோம் அப்படின்னா, மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் மாசி மகத்தன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு பௌர்ணமி வரும். அப்படியேவும் பௌர்ணமி வந்ததுமே நம்ம அப்படியே விளக்கு வேண்டி எடுத்துகிட்டு வருவோம். நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம ஒரு ஒத்தப்படையில் விளக்கு போட்டு நம்ம வேண்டுதலை வேண்டிக்கிட்டு நம்ம ஒத்தப்படையில் விளக்கு போட்டு வேண்டுதலை வேண்டிக்கிட்டு வேண்டுதல் நிறைவேறினவங்க விளக்கு கேட்டுட்டு அதில் வந்துட்டு 2 விளக்கு எடுத்துகிட்டு வரணும். அதில் ஒரு விளக்குக்குள்ளே ரூபா போட்டு இன்னொரு விளக்கு எடுத்து அந்த விளக்கு மேலே கவுத்தி அதில் இருக்கிற எண்ணெயை பூரா வடித்து விட்டுட்டு ஒரு மஞ்சள் துணி போட்டு அதை ஒரு சின்ன மூடை மாதிரி கட்டி அதை ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் அந்த விளக்கை வச்சு டப்பாவோடு அப்படியே வச்சு நம்ம வெள்ளி செவ்வாய்க்கு அதை வந்து ஒரு நல்ல சாம்பிராணி காமிச்சு விளக்கேற்றி அதை நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரணும். இப்போ நம்ம திருக்கோஷ்டியூர் வந்தாச்சு. இப்போ நாங்கள் திருக்கோஷ்டியூர் வந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12:15 to 12:30 இருக்கும். அப்போவே எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். ஆனால் நாங்கள் இத்தனை வருஷம் போனதை விட இந்த வருஷம் கொஞ்சம் எங்களுக்கு லைன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சுது கோயிலில். ஸோ இது ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, லைட்டிங் எல்லாமேவும். திருக்கோஷ்டியூர் இந்த கோயிலில் நமக்கு மூலவராக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் அவர் தான் இருக்கார். நம்ம அவரை கும்பிட்டுட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு நம்ம தெப்பத்தில் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு விளக்கு எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1:45 இருக்கும். நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வரவே 2 மணிக்கெல்லாம் திரும்ப நட சாத்திட்டாங்க. திரும்ப எப்போ திறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் நட திறப்பாங்க. அது வரைக்கும் வர கூட்டம் ஃபுல்லாகவே லைனில் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் இது வந்து பக்கத்தில் ஒரு தெப்பம் இருக்குது, அங்கே எல்லோரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க விளக்கு எல்லாமேவும். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை வருஷம் பார்த்ததை விட இப்போ கூட இன்னும் கொஞ்சம் கூட ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. இதில் கோயிலுக்கு உள்ளேயும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க. இது ஃபுல்லாக கடைங்க தான் அங்கே இருக்குது. எல்லாமே விளக்கு எல்லாமே அங்கேயே நமக்கு கிடைக்கும். அங்கேயே வாங்கி அங்கேயே நம்ம போட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் கோயில் தெப்பத்தில் வந்து எங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அடுத்து எங்களுக்கான வேண்டுதலையும் வச்சுட்டு வேண்டி விளக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து தெப்பம், கோயில் தெப்பம். அங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் நிறைய பேர் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போகிறவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி தெரியுமா, இல்லை நீங்கள் போயிருக்கீங்களா என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டைம் நாங்கள் கோயிலுக்கு வந்து பஸ்ஸில் தான் வந்தோம். தேனி டு மதுரை, மதுரை டு மாட்டுத்தாவணி டு நேராக கோயிலுக்கே. நிறைய சிறப்பு பேருந்துகள்லாம் விட்டுருக்காங்க. விட்டாலுமே கூட அதுக்கு தக்கன அங்கே கூட்டங்கள் நிறைய இருக்குது. நம்ம முண்டி அடித்து தான் பஸ்ஸில் ஏற வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப பார்த்து கவனமாகவும் வரணும். இது மறுநாள் காலையில் நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஊருக்கு கிளம்பிட்டோம். இப்போ இது மதுரை தான். மதுரையிலேருந்து மாட்டுத்தாவணியிலேருந்து ஆரப்பாளையம் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம ஊருக்கான வண்டி அங்கே தான் இருக்கும். ஸோ ஏறி நம்ம ஊருக்கு போகணும். இந்த கோயிலுக்கு பல ஊர்கள்லேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து நிறைய மக்கள் வராங்கங்க. உண்மைக்கேவும் ஒரு பக்தி நம்பிக்கை எப்படின்னாலும் சொல்லலாம். பர்சனலாகவே எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு கோயிலாகிருச்சு இது.
இந்த வருஷம் வந்து எனக்கு இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் நான் கோயிலுக்கு போயிட்டு வரத ஒரு விலாகாக எடுத்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதை உங்களுக்கும் நான் தெரியப்படுத்தியிருக்கேன். எனக்கும் ஒரு மெமரிஸு அது சேவ் ஆகிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து எங்கள் வீட்டு மெத்திலேருந்து அந்த பௌர்ணமி நிலாவை நான் வந்து வீடியோ எடுத்தேன். வீடியோவை பார்க்குற எல்லாரும் என் சேனலை சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.